ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருடத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது 52 வாரங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 வாரம் சேமிச்சிட்டேன். 3வது வாரம் சேமிக்க போகிறேன். அதை வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, வருடத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சில் நான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். இது எதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் எடுத்து வச்சாலும் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் செலவாயிடுது. செலவாகாமல் அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் வந்து உண்டியல் வாங்கியிருக்கேன். இந்த உண்டியல் வந்து கொஞ்சம் பெரிய உண்டியல் தான். இது ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா, அது முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, 52 வாரங்களில் 10,000 ரூபாய் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 3வது வாரம் வந்து முடிய போகுது இல்லைங்களா, அதனால் இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், இந்த பிக்சர் வந்து கிளியராக தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த பிக்சரை வந்து என்னால் கூகுள் டிரைவ் மூலமாக எனக்கு வந்து கரெக்டாக ஷேர் பண்ண தெரியலை. அதனால் நான் வந்து இதில் இருக்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இதில் வச்சே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் நோட்லேயே வந்து கொஞ்சம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் போட்டிருக்கேன். அதாவது முதல் வாரம் 300 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன். 2வது வாரம் 200 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். இந்த பணம் எங்கேருந்து நான் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 3வது வாரம் சேவ் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3வது வாரத்தில் நான் வந்து NV இருக்கு இல்லைங்களா, NVலேருந்து தான் சேவ் பண்ண போகிறேன். NV வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் NVயில் மீன் மட்டும்தான் வாங்கினேன். மீன் வந்து ஜஸ்ட்டு 200க்கு வாங்கினேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மீதம் வந்து 200 இருக்குது இல்லைங்களா, இந்த 200 தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3வது வாரம் சேமிப்பாக பண்ண போகிறேன். அப்போ 200 அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 3வது வாரம் ஷேர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் பண்ண போகிறோம். இப்படி நான் வந்து 52 வாரங்களும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, பட் வந்து என்னால் கிளியராக கொடுக்க முடியலை. இப்போ வந்து நான் நோட்லேயே நோட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதற்காக வந்து நோட்டில் நான் கிளியராக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் ஒரு 10,000 ரூபா எளிதாக சேமிக்க முடியும். அதை வந்து நான் நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமௌண்ட்டு தான் சேவ் பண்ண போகிறோம். ரொம்ப குறைவான அமௌண்ட்டு. 100 ரூபா, 115 ரூபா, 125 ரூபா, 150 ரூபா, 135 ரூபா, 175 ரூபா, 200 ரூபா, 225, 250, 270, 300. இதை வந்து சேமிக்கிறது மூலமாக ஒரு 52 வாரம் சேமிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 10,000 ரூபாய் எளிதாக சேமிக்க முடியும். அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா. 100 ரூபாய் எத்தனை தடவை சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 டைம் வந்து, அதாவது 52 வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 வாரம் மட்டும் 100 ரூபாயை சேமிக்க போகிறோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சேவ் ஆகிடும். 2வது பார்த்தீங்கன்னா 115 ரூபா. இந்த 115 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் சேமிக்க போகிறோம். 115 ரூபா நம்மளுக்கு ஆட் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 125 ரூபா. இந்த 125 ரூபாயை எத்தனை தடவை சேமிக்க போகிறோம் அப்படின்னா 4 தடவை. 1, 2, 3 4 வாரம் மட்டும் சேமித்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 500 ரூபாய் ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து 135 ரூபா. இந்த 135 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் சேவ் பண்ண போகிறோம். 135 ரூபா மட்டும்தான் இங்கே சேவ் ஆகுது. அடுத்தது 150 ரூபா. இந்த 150 ரூபா எத்தனை தடவை சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 6 முறை, அதாவது 6 வாரம் 150 ரூபா சேமித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 900 ரூபா சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 175 ரூபா. 175 ரூபாய் எத்தனை வாரம் சேமிக்க போகிறோம்னா 1, 2, 3, 4, 5, 6 6 வாரம் சேமித்தோன்னா 1050 ரூபாய் நம்ம சேவ் பண்ண முடியும். அதுவே வந்து 200 ரூபா. 200 ரூபாய் எத்தனை தடவை சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து சேமிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வாரங்கள் 200 ரூபா சேமித்தோன்னா நம்மளுக்கு வந்து 1800 ரூபாய் சேவ் ஆகிடும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூ. 200 அடுத்தது ரூ. 225. இந்த ரூ. 225 எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து 9 வாரங்கள் சேமிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9 வாரங்கள் சேமிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரூ. 2025 சேவ் ஆகிடும். அடுத்தது வந்து ரூ. 250. இந்த ரூ. 250 எத்தனை வாரம் சேமிக்க போகிறோம்னா 1, 2, 3, 4, 5, 6 6 வாரங்கள் சேமிக்கிறோம். 6 வாரங்கள் சேமிக்கும் போது ரூ. 1500 நம்மளுக்கு சேவ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 275. ரூ. 275 எத்தனை வாரம்னா 1, 2, 3, 4, 5 5 வாரம் சேமிச்சோன்னா ரூ. 1375 நம்ம சேவ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூ. 300 அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு முறை தான். இப்போ இதில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100, 115, 25, 35, 150 இது எல்லாமே வந்து நம்மளால் ஒரு வாரத்தில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 100ல் ரூ. 300, ரூ. 115, 500, 135, 900, 1050, 1800, 2025, 1500, 1375, 300. இப்போ இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வந்து எளிதாக சேமிக்க முடியுது. இது வாரங்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எளிதாக தான் இருக்கும். அந்த வாரத்தில் சேமிக்கிறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கான பணம் இருக்கும் இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். மாத செலவுகளுக்காக இருக்கிறதுல அதிலேருந்து தான் இந்த அமௌண்ட்டை வந்து மிச்சப்படுத்தி இந்த 10,000 சேமிக்கிறதுக்கு நானும் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.